2 வருஷமா நான் அவரை பேஷண்ட் மாதிரி பார்த்து செய்து இப்போ இந்த வருஷம் பிறந்து 2005 1ஆம் மாதம் 31ஆம் தேதி அவர் இறந்தார். 6 மாசம் ஆகுது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிட்டீங்க? நல்லாவே இந்த பர்சனல் கொஸ்டின் வேண்டாமே. அந்த அம்மா அப்பாங்கெல்லாம் வந்து வரதட்சணை கொடுக்கறத நிப்பாட்டுங்க. வரதட்சணை முக்கியமான பாயிண்ட். ஆமா, வரதட்சணை கொடுக்கறத நிப்பாட்டுங்க. அதோட வந்து மகளுக்கு வீடு எழுதி கொடுக்குற, நிலம் எழுதி கொடுக்குற அதெல்லாம் தேவையில்ல. படிக்க வச்சதே ரொம்ப கால் கை நல்லா இருக்கு, படிக்க வச்சிருக்கா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க சம்பாரிச்சு அவங்க சேர்த்து வச்சுக்கணும். அப்பதான் அவங்களோட வழி தெரியும். அதோட இன்னொன்னு என்ன சொல்றேன்னாக்கா, அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க பெத்துட்டாங்கனாக்கா அந்த பிள்ளைங்களை நீங்க பாத்துக்காதீங்க, பேபி சிட்ல விடுங்க. ஏன்னாக்கா அவங்க சம்பாரிச்சது அந்த பேபி சிட்டு கொடுக்கட்டும், உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல, பெத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்க. கல்யாணம் அப்புறம் கணவர்கள் வந்து ஹாப்பியா இருக்காங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது பெண்களுமே நல்லா இருக்கும், சண்டை போடும் பிடிக்கும். மினிமம் இது பர்சன்டேஜ் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஜென்ரலா ஒன்று என்ன எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம், மெஜாரிட்டி என்னவோ மெஜாரிட்டி ஜென்ஸா ஹாப்பியா இருக்காங்க. இந்த வசதி வராத வரைக்கும் 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 30 years. 30 years. நீங்க எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் போற அளவுக்கு என்னத்துக்கு சம்பாரிச்சு கல்யாணத்துல போய் முடிச்சிட்டு கடைசியில டைவர்ஸ் பண்றீங்க? அவங்களும் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தை சரி பண்ணாங்கன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கும் இருக்காது. இல்ல லிவிங் டுகெதரே எடுத்துட்டு போயிருக்கலாம். என்னத்துக்கு இந்த கல்யாணம்? அது வெளி தோற்றம் மட்டும்தான். எல்லா சேசே கஷ்டமா ஹஸ்பண்டால தான் வருது. நாங்களும் ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சிருக்கிறோம், ஹஸ்பண்ட் எங்களை ஹாப்பியா வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அன்னைக்குள்ளது அன்னைக்கு மறந்துடுவோம். சந்தேகம் இல்லாத வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை. நியூவா மேரிட் ஆகுதுல, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 50-50 ஹாப்பியா இருக்கும், 50-50 சேடா இருக்கும். எனக்கு வந்து போர் அடிக்கும். அதெல்லாம் வந்து ஈகோனால வருது. ஏன்னா நீ ஒண்ணு செஞ்சினாக்க நான் ஒண்ணு செய்வேன், நான் ஒண்ணு செஞ்சா நீ ஒண்ணு செய்யற. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா எல்லா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 40 வருஷம் ஆகும். 40 வருஷம். 40 வருஷம். அந்த 40 வருஷத்துல நீங்க உங்க கணவர் எப்படி பாத்துக்கிட்டீங்க? நீங்க எப்படி இருந்தீங்க? இப்போ 10 வருஷம் நல்லா தான் இருந்தேன். அப்புறம் வியாபாரம் பண்ணேன், காய்கறி வியாபாரம் பண்ணி நான் காசு பார்க்கவே அவர் குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தண்ணி சாப்பிட்டு 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 ரொம்ப கல்யாணம் அப்புறம் கணவர்கள் வந்து ஹாப்பியா இருக்காங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது 2 பெண்கள் பேருமே நல்லா இருந்தோம். 2 பேருமே நல்லா இருந்தோம். உங்க வாழ்க்கையில நீங்க 2 பேரும் நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இவர் தண்ணி ஓர சாப்பிட பசங்க கொஞ்சம் அப்படியே வளர்ந்துருந்தோம். வளர்ந்த உடனே பெரிய பிள்ளை கல்யாணம் ஆச்சு. பெரிய பிள்ளை கல்யாணம் ஆனவுடனே ஒரு ரொம்ப குடிக்க ஏற்பட்டாரு. வேலைக்கே போக மாட்டாரு, கொள்ள மாட்டாரு. நானே வியாபாரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பேஷண்ட் வேலை பார்த்தேன். பேஷண்ட் வேலை வந்து ஒரு 5 வருஷமா செய்கிறேன். அதை பார்த்துன்னு இருந்து 2 பிள்ளை கல்யாணம் பண்ணேன். பெரிய பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2வது பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 3வது பிள்ளைக்கு 6 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு பிறந்தது. இப்போ இருக்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா வந்து இப்போ மேரேஜ் ஆகுதுல்ல, என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் 3-4 மாசம் தான் ஆகுது, ஆனா வந்து 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நானும் ஹாப்பியா இல்ல, ஹஸ்பண்டும் ஹாப்பியா இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க கேட்டு நாங்க அப்படி இல்ல. அந்த காலத்து கல்யாணம் அந்த காலத்து இது நல்லா இருந்தோம். எப்படி இருந்துச்சு? அந்த காலத்து மேரேஜ்லாம் ரொம்ப அடக்கொடுக்கும் சண்டை போடுவோம், அடக்கொடுக்கமா தான் இருந்தோம். சண்டை போடும் குடிக்கும். அதெல்லாம் பிரிஞ்சுலாம் இல்ல. சண்டை போட்டிருக்கிறோம். அவரு தான் அடிப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண திட்டுவேன், வேலைக்கு போல அதுக்கு போலன்னு திட்டுவேன். சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றீங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அடிச்சுக்க மாட்டோம், ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். அடிச்சுக்கும் ஒன்னா கூடிக்கும். புரிதல் இருக்கு. ஆமா இருக்கும். பிள்ளைங்க இருக்குல்ல, விட்டு போக முடியாது. ஆமா. இப்போ வந்து ஒரு 6 கொரோனாவுல இருந்து அவருக்கு கை கால் விழுந்துருச்சு. கை கால் விழுந்து அப்படியும் 24 ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்தேன், பசங்கள்லாம் பார்த்துதுங்க. அவர் அப்பவும் அடங்கலை, திருப்பி தண்ணி சாப்பிட்டாரு. தண்ணி சாப்பிட்டு என்ன ஆகிப்போச்சு, ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடு விழுந்துடுச்சு. கை விழுந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, இடுப்பும் போயிடுச்சு. 2 வருஷமா நான் அவரை எல்லாமே எடுத்து செய்தேன். பேஷண்ட் மாதிரி பார்த்து செய்து இப்போ இந்த வருஷம் பிறந்து 2005 1ஆம் மாதம் 31ஆம் தேதி அவர் இறந்தார். 6 மாசம் ஆகுது. பசங்க அவங்கவுங்க தனித்தனியாகிறாங்க வீடு. அவங்கவுங்க கல்யாணம் ஆகி நல்லா பார்த்து 1 வருஷம் 7 மாசம் அவரை வந்து படிக்கலையே, எல்லாமே அங்கதான், படிக்கல தான். மினிமம் இது பர்சன்டேஜ் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. எப்பயுமே
ஜென்ரலா ஒன்று என்ன எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? மெஜாரிட்டி என்னவோ மெஜாரிட்டி ஜென்ஸா ஹாப்பியா இருக்காங்க. லேடிஸ் வந்து சஃபரிங் தான் எல்லாமே. ஒரு சில லேடிஸ் தான் ஜாலியா இருக்காங்க. ஜாலி. நீங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 30 இயர்ஸ். 30 இயர்ஸ். நீங்க எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. எதுவுமே இல்ல. அக்கா 30 வருஷம் ஆயிருக்கா? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாம் அவங்கவுங்க அவங்களுக்கு அமையிற லைஃப்பை பொறுத்ததுப்பா. ஹஸ்பண்ட் பொறுத்தது தான் லேடிஸ் சந்தோஷமா இருக்கிறது, சஃபர் ஆகுறது எல்லாமே. நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்க, லைஃப் நல்லா நிம்மதியா லீட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் சரியில்லாம அமைச்சா வேற என்ன இருந்தாலுமே அது லைஃப் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிட்டீங்க? நல்லா இந்த பர்சனல் கொஸ்டின் வேண்டாமே. நான் இப்போ ஆன்சர் பண்றதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சஃபர் ஆனதுனால தான் சொல்றேன். மேரேஜ் வந்து பெண்களுக்கு வந்து என்னது இந்த சொசைட்டி ஏற்படுத்தி வச்சிருக்குது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும், செக்யூரிட்டி கிடைக்கும்னுது. அது வெளி தோற்றம் மட்டும்தான். எல்லா கஷ்டமும் ஹஸ்பண்டால தான் வருது. ஆமா, வெளியாளுங்கெல்லாம் கொடுக்கறதுலாம் ரொம்ப கம்மி தான். எல்லா கஷ்டமும் கொடுக்கறது ஹஸ்பண்ட் தான். இந்த வசதி வராத வரைக்கும் 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு கஷ்டமா இருக்குது. அவங்களும் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தை சரி பண்ணாங்கன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கும் இருக்காது, ஆண்களுக்கும் இருக்காது. இப்போது ஒரே ஆண்களை மட்டும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அதுலேயே கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அது நாங்களும் வந்து வீட்டில் இருக்கவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதாவது மிடில் கிளாஸ் நம்மளும் கம்மியாக வாங்குறவங்க அப்படி இருக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் வசதி லெவலில் இருந்தால் அவங்க 2 பேருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் அந்த நம்ம சரியான நாள், கொஞ்சம் வசதியான நாள் நேரம் வர வரைக்கும் 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமாம், அதை கொஞ்சம் மாற்ற முடியாது. அவங்க 2 பேரும் என்ன தேவை, கண்டிப்பாக 2 பேருக்கு தேவை ஏதாவது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அம்மா வீட்டுக்கு போகணும், அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அந்த மாதிரி டைமில் 2 பேருக்கும் போக முடியாத நிலைமை இருக்கும். சில டைமில் போக முடியாத நிலைமை வரும். அந்த போக முடியாத விஷயத்துக்கு வந்து போயிடணும். வேலையில் லீவு போட்டுட்டு அந்த மாதிரி டைமில் 2 பேரும் லீவ் போட்டு ஒரே அவங்க பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷனும் சரி, பையன் வீட்டு ஃபங்க்ஷனும் சரி, நம்ம போயிடணும். அது ஒரு வருஷத்தில் ஒரு 10 ஃபங்க்ஷனாவது வரும். அதில் ஒரு 8 ஃபங்க்ஷனு 7 ஃபங்க்ஷனாவது கொஞ்சம் 2 வீட்டு சைட்லேயும் அட்டன் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபங்க்ஷன் வரும், அவங்க வீட்டுக்கும் போகணும். அப்புறம் சொந்தக்காரு இல்லை, அப்புறம் ஜென்ரலான ஃபங்க்ஷன் வரும். அப்புறம் அந்த தியேட்டர், அப்புறம் அந்த மியூசிக், ஏதாவது இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அந்த மாதிரி கச்சேரிலாம் வைப்பாங்க. அதுக்கும் போகணும். ஈசிஆரில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் ஏதாவது ஒரு டைமில் வருஷத்தில் ஒரு முறை வைக்கும் போது அதுக்கும் கொஞ்சம் போகணும். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக வரும். சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னாக்கா 2 பேருமே வேலை செய்யறாங்கல்ல, வேலை செஞ்சாக்கா சந்தோஷமா தானே இருப்பாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டே வந்து சம்பாரிச்சு கொடுத்து ஒய்ஃப் வந்து குடும்பத்தை ஓட்டுறதுலாம் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் வந்து 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன பொறுத்தல வரலாம். எனக்கு அதேதான். ஏன்னாக்கா 2 பேருமே ஈக்குவலா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செய்யறோம். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இருந்தாலும் நான் வீட்டில் வந்து பேபி சிட்டர் பார்க்குறேன். எங்க நாங்க கம்பெனி வேலை செய்யறோம், ஆபீஸ்ல வேலை செய்யறோம், 2 பேருமே வேலை செய்யறோம், 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறோம். எங்களோட மன ஒத்துமை ஒண்ணா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு உங்களோட ஈகோ இல்லைனாக்கா எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷங்கள்? எனக்கு 30 வருஷம் ஆயிருச்சு. எத்தனை வருஷங்கள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த தருணங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமே. ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சிருக்காரோ? நீங்க நாங்களும் ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சிருக்கிறோம், ஹஸ்பண்ட் எங்களை ஹாப்பியா வச்சிருக்காங்க. எங்களுக்கு அன்னைக்குள்ளது அன்னைக்கு மறந்துடுவோம். என்னத்துக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு டைவர்ஸ் போனோம் அங்க போனோம்னு என்னத்துக்கு உங்களை பார்த்து நாங்க சந்தேகப்படணும்? எங்களுக்கு அது தேவையில்ல. அதே மாதிரி சந்தேகம் வரக்கூடாது. லைஃப்ல சந்தேகம் வந்தாதான் பிரச்சனை வரும். எல்லா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தான். சொல்லுங்க. சந்தேகம் இல்லாத வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை. நியூவா மேரிட் ஆகுதுல, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 50-50 ஹாப்பியா இருக்கு, 50-50 சேடா இருக்கும். எனக்கு வந்து போர் அடிக்கும். அதெல்லாம் வந்து ஈகோனால வருது. ஏன்னா நீ ஒண்ணு செஞ்சினாக்க நான் ஒண்ணு செய்வேன், நான் ஒண்ணு செஞ்சா நீ ஒண்ணு செய்யற. எதுக்கு அந்த மாதிரி போட்டி? நீ உனக்கு என்ன பிடிச்சது அதை செய், எனக்கு என்ன பிடிச்சது நான் செய்யறேன். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா எல்லா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தான். கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் போற அளவுக்கு என்னத்துக்கு சம்பாரிச்சு கல்யாணத்துல போய் முடிச்சிட்டு கடைசியில டைவர்ஸ் பண்றீங்க? இல்ல லிவிங் டுகெதரே இருந்துட்டு போயிருங்களேன். என்னத்துக்கு இந்த கல்யாணம், என்னத்துக்கு
உனக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணி பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ அவங்களே வறுமையில வச்சு எனக்கு இது வேணும் வரதட்சணை அது வேணும் கடைசியில கேட்டுட்டு டைவோர்ஸ் ஆயிடுது divorce பண்ணிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுல உட்காந்தாங்கன்னா என்னத்துக்கு நோ பாயிண்ட் நீ அப்படியே இரு நீ அப்படியே இரு வா கல்யாணம் பண்ணாத ஒய்ஃபு சம்பாதிக்கிறாங்கல்ல வீட்டு வேலை எவ்வளவு வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் செய்யறோம் தானே ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை செஞ்சு வீட்டு வேலையை செய்யணும் சமைக்கிறோம் அப்புறம் என்னத்துக்கு நான் அவங்க வந்து இப்ப நீங்க சம்பாதிச்சு கொடுத்தாக்கா நான் ஒய்ஃபு தான் கொடுக்குறோம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க நாங்க சந்தோஷமா இல்லையே உன்னோட கடமை நீ செய்யற ஆம்பளைங்களோட கடமை ஆம்பளைங்க செய்யறாங்க பொம்பளையோட கடமை பொம்பளைங்க செய்யறாங்க அவ்வளவுதானே இல்ல கல்யாணம் பண்றீங்க ஒரு பிள்ளை வேணும்ன்றாக்கா அதுக்கு ஒரு இத்தனை மாசம் இத்தனை வருஷங்கள் அந்த இத்தனை வருஷம் கூட நம்மள விடாம டோர்ச்சர் பண்றாங்களே பின்னால் உள்ளவங்க பேபியை வேணும் எனக்கு அது வேணும்ட்டு என்னத்துக்கு அந்த வாழ்க்கை என்ன கேட்டீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணுங்க ஒரு 3 வருஷமா உங்களோட என்ஜாயே நீங்க எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சா பிள்ளைய பெத்துக்கிட்டு அவங்களவங்க சந்தோஷத்தை பாருங்க அப்பதான் உங்களோட பிள்ளைங்களோட நீங்க பிள்ளைங்க பெத்துட்டு பிறகு எங்கேயும் போக முடியாது சோ அந்த வாழ்க்கை அந்த 3 வருஷம் வாழ்க்கையை நீங்க வந்து அனுபவிப்பீங்க இதே இப்ப நாங்க பண்றோம் பாருங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க மலேசியால இருந்து நாங்க வந்திருக்கிறோம் மலேசியா ஆமா நாங்க எங்க சந்தோஷத்துக்காக வந்திருக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்க போய் எங்களோட ஜாப் போய் பார்ப்போம் அப்புறம் அவங்க அதே மாதிரி போயிட்டு வரோம் லைஃப்ல கிடைக்கிற ஒரு தருணத்தை மிஸ் பண்ணாம நல்லா இருங்க நல்ல சந்தோஷமா இருங்க ஈகோனால வந்து வாழ்க்கையை வந்து பிரிச்சுக்காதீங்க என்னது ஒய்ஃபு கிட்ட வந்து சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அதெல்லாம் சும்மா பேச்சு என்னத்துக்கு ஒய்ஃபு கிட்ட கொடுக்குறீங்க ஏன் நீங்க குடும்பத்தை வச்சு நடத்த முடியாதா செலவு பண்றதுல பாதி பாதி எடுத்துக்கங்க முடிஞ்சு ஏன் நீங்க அது வந்து எனக்கு காசு இல்ல அதெல்லாம் வந்து ஈகோனால வந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா Ego. அதனாலதான் அப்பா அம்மா அப்பா படிக்க வைக்காதனால சரி எல்லாமே அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்டுக்கிறோம் இப்ப வந்து படிச்சுட்டுனால அவங்களோட ஒரு ஈகோ வந்து வேற மாரி போகுது ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க நீ நல்லா வாழ்க்கை நல்லா இருந்தேனாக்கா எங்களுக்கு போதும்ன்றாங்க அவங்க உங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல முன்ன காலத்துலயே வந்து அம்மா அப்பா கூட்டு கூட்டு குடும்பம்னு நாங்க இருந்தோம் இப்போ வந்து தனியா போய் கூட எனக்கு பத்தலனாக்க என்னத்த பத்தணும்னு எடுக்கிற சேலரியும் பத்தல லைஃபும் பத்தல என்ன வேற என்ன வேணும் என்ஜாயும் பத்தலன்றீங்க ஃப்ரீடமும் இல்லன்றீங்க அப்ப நாங்களாம் ஒரு ஃபேமிலியா கூட்டா இருந்தோமே எங்களுக்கு என்ன ஃப்ரீடம் இருந்தது நாங்களும் அப்படியே தான் இருந்தோம். நாலு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு டிகிரி முடிச்சு மாஸ்டர் படிச்சு இப்போ ஒரு 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போல்லாம் நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம் எல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படியே இதோ நெக்ஸ்ட் இயர் இன்னொரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அதே நல்லா ஓட்டி இருக்கலாமே வந்து பொண்ணுங்களோ ஆணுங்களோ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அவங்களே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க படிக்க வச்சிருக்கிறோம்ல மாஸ்டர் வரலாம் படிக்க வச்சிருக்கிறோங்க அப்ப நீங்க சம்பாதிச்சல எங்க எடுத்து போக போறீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க அவங்களே மேரேஜ் பண்றதுக்கு காசெல்லாம் சேர்த்து வைங்க உங்க டவுரிக்கெல்லாம் நீங்க நல்லா சேர்த்து வைங்க எங்கனால முடிஞ்சதான் கொடுப்போம் முடிஞ்ச அந்த அம்மா அப்பாங்கெல்லாம் வந்து வரதட்சணை கொடுக்கறத நிப்பாட்டுங்க முக்கியமான பாயிண்ட் ஆமா வரதட்சணை கொடுக்கறது நிப்பாட்டுங்க அதோட வந்து மகளுக்கு வீடு எழுதி கொடுக்குறேன் நிலம் எழுதி கொடுக்குற அதெல்லாம் தேவையில்ல படிக்க வச்சதே ரொம்ப கால் கை நல்லா இருக்கு படிக்க வச்சிருக்கீங்க அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அவங்க சம்பாரிச்சு அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்பதான் அவங்களோட வழி தெரியும் அதோட இன்னொன்னு என்ன சொல்றேன்னாக்கா அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க பெத்துட்டாங்கனாக்கா அந்த பிள்ளைங்களை நீங்க பாத்துக்காதீங்க பேபி சிட்டர்ல விடுங்க ஏன்னாக்கா அவங்க சம்பாரிச்சது அந்த பேபி சிட்டர் கொடுக்கட்டும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல பெத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்க ஏன்னா பிள்ளைங்க வந்து நினைச்சுக்கிறாங்க என் அம்மா அப்பா பார்த்தா நல்லா இருக்கும்ட்டு காலத்துக்கு உங்களை பார்த்து முடிஞ்ச பிள்ளைங்களையும் பார்க்கணும்னா அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் சந்தோஷம் இல்ல உங்களுக்கே அந்த என்ஜாய் வேணும்ன்றப்ப வயசான காலத்துல எங்களுக்குலாம் என்ஜாய் வேண்டாமா இப்ப நீங்களா சுத்தணும்னு நினைக்கிறப்ப நாங்களா சுத்தணும்னு ஆசைப்பட மாட்டோமா இது அந்த வீட்லயே இருக்கணுமா வயசுல சுத்தாம நாங்க எப்ப சுத்துறது உங்களையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டாக்கா எப்படி புகுந்த வீட்டுல நடக்கிறது பிறந்த வீட்டுல சொல்றது நல்லா இருக்காது ஏன்னா இந்த கௌரவம் அங்க போய் ஏத்தி விடாதீங்க அங்க உள்ளதை எடுத்தது இங்கேயும் சொல்லாதீங்க அவங்களுக்கும் அந்த கௌரவம் தான் இருக்கும் அதே 2 பேர் சமமா பாத்தீங்கன்னா எல்லாமே சமமா முடியும் அந்த அம்மா அப்பா இந்த அம்மா அப்பா ஒண்ணுதான் பிறந்த வீட்டுல வந்து நீங்க எப்படி இருப்பீங்களோ எனக்கு தெரியாது பட் ஆனா அது பிறந்த வீட்டுல இருக்கிற மாதிரி புகுந்த வீட்டுல இருக்கணும்னாக்கா நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் நம்மள மாத்திக்கிட்டாதான் பிறந்த வீட்டுல இருக்கிற மாதிரி புகுந்த வீட்டுல இருக்க முடியும் அந்த அப்படி வந்து நீங்க வந்து அந்த ஒரு இது நீங்க எடுத்துக்க முடியலனாக்கா எந்த இடத்துல போனாலும் நம்ம வாழ முடியாது அந்த வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க வளர்ந்தீங்கன்னாக்கா அது கரெக்ட் ஆயிரும் அந்த இடத்துல வந்து நம்மளே எடுத்துக்கணும் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம அந்த மாதிரி மாத்தணும் நம்மளே மாத்தாம ஈகோ நம்ம வந்து என்னத்துக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டை தான் நம்ம பாத்துக்கணும் போற இடத்துல வந்து அத்தையும் மாமாவும் பாத்துக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம இருக்கவே கூடாது இங்க நீங்க எப்படி உங்க அம்மா அப்பா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி பாத்துங்க ஏன்னா வயசானவங்களுக்கு தாட்ஸ் வந்து வேற மாதிரி ஓடும் நம்ம பிள்ளை நம்ம மக அப்படின்னுட்டு பட் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இருக்கோம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அப்போ உள்ள காலம் வேற இப்போ உள்ள காலம் வேற நம்ம தான் அவங்கள வந்து நம்ம வழிக்கு எடுத்துட்டு வரோம்